உலகம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். சில உதாரணங்கள் பாருங்க. லோத்தின் மனைவி, அவளுக்கு பட்டண வாழ்க்கை, சிட்டி லைஃப் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. என்ன சீரழிவு உண்டாயிற்று பார்த்தீங்களா? குடும்பமே சீரழிந்தது. சிம்சோன் அழகிகளை கண்டு அவன் கவர்ச்சியுற்றான். அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமான நிலைமை அப்படின்னு நம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? யூதாஸ் பணம் என்ற விஷயத்துல அவன் மிகவும் கவர்ந்திழுக்கப்பட்டான். உலகமே இன்னைக்கு பணம் தான் ஓடிட்டு இருக்கு. சபையில் உள்ளவர்களும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். உன்னதம் பரலோகம் எப்பொழுதுமே கசப்பாகத்தான், கடினமாகத்தான் இருக்கும். யோசேப்பு அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவன். தானியேல் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், ஆனால் சிங்கக்கெபியிலே அவன் தள்ளப்பட நேரிட்டது. ஸ்தேவான் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு விசுவாசி. அவனுக்கு உண்டான நிலை என்ன? கல்லெறி உண்டு அவன் கொல்லப்பட்டான். இப்படி 2 வகை, உலகத்தால் கவர்ந்தெழுக்கப்படுகிறவர்கள், பரலோகத்தால் கவர்ந்தெழுக்கப்படுகிறவர்கள். இந்த 2 வகையினரிலும் யாருடைய முடிவு மகிமையாய் இருந்தது என்று நாம் சிந்தித்தால் சரியானதை நாம் தெரிவு செய்வோம். பாருங்களேன், யோசேப்பு உயர்த்தப்பட்டார், சிறைச்சாலையில் கிடந்தார். தானியேல் கெபியில தள்ளப்பட்டார், தேவன் உயிரோடு அவனை காப்பாற்றினார். ஸ்தேவான் கல்லெறி உண்டான், ஆனால் கர்த்தருடைய மகிமையை கண்டான். பார்த்தீங்களா, எத்தனை ஆச்சரியம்! இந்த உலகம் கவர்ச்சியாகத்தான் இருக்கும், ஆனால் அதன் பின்னே சென்றால் முடிவு அழிவு. பரலோகம் என்று எடுத்துக்கொண்டால் அது பரலோகத்தை பின்பற்றும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது பாடுகள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் முடிவு மகிமையாய் இருக்கும்.